இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவை ஒதியம்பட்டு சுல்தானியா பள்ளி வாசலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நோன்பினை துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டில் உள்ள சுல்தானியா பள்ளி வாசலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நோன்பினை திறந்து வைத்து பள்ளிவாசல் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் வக்ஃபு வாரிய தலைவர் ஜனாப் ஷாஹி ஷார்புத்தீன், வில்லியனூர் லூர்து மாத ஆலய பங்கு தந்தை ரிச்சர்ட் அடிகளார், புதுவை ஜனாப் ஹாஃபிஸ் பக்ருதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஜமாத்தாரர்கள் திரளாக சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி அருந்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சுல்தானியா பள்ளி வாசல் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கூடங்குளம் மாடுமின் நிலையத்தில் வரும் 25ஆம் தேதி மின்சார உற்பத்தி துவங்க உள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் திறன் கொண்ட 2 அணுமின் உலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இதற்கு எதிராக போராட்டங்கள் நடந்ததால் பணிகள் பாதிக்கப்பட்டது. தற்போது போராட்டங்கள் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து அணு உலை பணிகள் வேகமாக நடந்து கிட்டத்தட்ட அனைத்து பணிகளும் முடிந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்கியுள்ளதால் வரும் 25ஆம் தேதி மின்சார உற்பத்தி துவங்க இருப்பதாகவும், பின்னர் படிப்படியாக மின் உற்பத்தியின் அளவு அதிகரிக்கும். மேலும் இங்கு உற்பத்தியாகும் மின்சாரத்தில் கணிசமான அளவு மின்சாரம் தமிழகத்திற்கு கிடைக்கும் என்ற அவர், மேலும் தமிழகத்தின் மின்சார தேவை குறித்து மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லியிடம் தாம் பேச இருப்பதாகவும் கூறினார். புதுவை காலாப்பட்டில் கட்டி முடிக்கப்பட்ட விடுதியை திறக்க கோரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை காலாப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் 4 கோடி மதிப்பில் மாணவர்கள் விடுதி கட்டி முடிக்கப்பட்டு 7 வருடம் ஆகியும் திறக்கப்படவில்லை. இதுகுறித்து பலமுறை மாணவர்கள் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது சட்டத்துறை செயலர் ரகு மாணவர்கள் பிரதிநிதியை அழைத்து பேசி 1 மாதத்திற்குள் விடுதியை திறக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதும் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதுகுறித்து மாணவர்கள் கூறுகையில், கல்லூரியில் வெளியூர்களில் இருந்து ஏராளமானோர் வந்து படித்து வருகிறோம். விடுதி திறக்காததால் அறையை வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளோம். இதனால் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது. எனவே விடுதியை 1 மாதத்தில் திறக்காவிட்டால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்று கூறினார். புதுவை அரியங்குப்பம் மார்க்கெட் வியாபாரி கொலை வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டார். புதுவை அரியங்குப்பம் மார்க்கெட்டில் ஜெயநாதன் என்ற வியாபாரி கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஆட்டோ ஓட்டுநர் ஆரோக்கியசாமி என்பவர் கொலை பற்றி தனது வீட்டிற்கு அதிகாலையில் ஒருவர் இரத்த கரையுடன் வந்து மாற்றுச்சட்டை தருமாறு கெஞ்சியதாக துப்பு கொடுத்தார். இதனால் வழக்கில் சூடுபிடித்து நடத்திய விசாரணையில் அங்கிருந்த மாரியம்மன் கோவிலில் சட்டையின்றி ஒரு வாலிபர் படுத்து உறங்குவதாக தகவல் கிடைக்கவே போலீசார் விரைந்து சென்று தூங்கிக் கொண்டிருந்த வாலிபரை எழுப்பி நடத்திய விசாரணையில் திண்டிவனம் குன்னத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பதும் ஜெகநாதனுக்கும் அவருக்கும் இடையே நிலவிய வாழைத்தண்டு வியாபார போட்டியின் காரணமாக ஆத்திரத்தால் கழுத்தை அறுத்து கொலை செய்ததும் தெரியவந்தது. உடனே அந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுவை முத்தியால்பட்டியில் மனித உரிமைகள் கழக இளைஞர் அணியின் கலந்தாய்வு கூட்டம் மாநில அமைப்பு செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்று அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன்
தனது பிறந்த நாளை தனது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். பிறந்தநாள் விழா கொண்டாடிய அவரை முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, அங்காளன், தமிழ்ச்செல்வன், கல்யாணசுந்தரம், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன் ஆகியோர் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினரும் வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு திரு கார்த்திகேயன் 2000 பேருக்கு தென்னங்கன்றுகளும் 2000 பேருக்கு அன்னதானம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை குருசுகுப்பம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் 40 லட்சம் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி நகைகள் கொள்ளை போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை குருசுகுப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் கடந்த 15ஆம் தேதி கிராம பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கனகராஜிடம் கிராம வரவு செலவு கணக்கு மற்றும் கோவில் சொத்துக்களின் விவரங்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பழைய கிராம பஞ்சாயத்து தலைவரால் கிராமத்தின் வரவு செலவு ஒப்படைக்கப்பட்டது. மேலும் கோவிலுக்கு சொந்தமான வெள்ளி, தங்க நகைகள் கணக்கிடப்பட்டு அவைகளை ஒப்படைக்க நகைப்பெட்டி வைக்கும் அறைக்கு சென்று நகைப்பெட்டியை திறந்து பார்த்தபோது சுமார் 75 கிலோ எடையுள்ள சாமி கிரீடம், 5 தலை நாகம் உள்ளிட்ட வெள்ளி பொருட்களும் அம்மன் கழுத்தில் இருந்த தாலி, ஒட்டியானம், கம்மல் என 17 பவுன் நகைகளும் காணாமல் போயிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பஞ்சாயத்தார் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் மர்ம நபர்கள் யாரோ பெட்டியிலிருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றதும், வெண்கல பொருட்களை தங்கமா என உரசி பார்த்துள்ளதும், களவு போன நகையின் மதிப்பு 40 லட்சம் என்பதும் தெரியவந்தது. மேலும் கடந்த சித்திரை மாத திருவிழாவின் போது அம்மனின் நகைகளை கழட்டி வைத்தது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் வாழ்வியல் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறையின் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாழ்வியல் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் தலைமையில் தலைமை ஆசிரியை மனோகரா பாய் முன்னிலையில் நடைபெற்றது. முகாமில் விரிவுரையாளர் இந்திரால் வரவேற்று பேசிட, பொறுப்பாசிரியர் கன்செப்டா மேரி நோக்க உரையினையும், விரிவுரையாளர் சாம்பசிவம் வாழ்த்துரையினையும் வழங்கிட, விரிவுரையாளர் சண்முகம் இசைக்கலை குறித்து விளக்கி புல்லாங்குழல் இசை வாசிப்பு பயிற்சி அளித்தார். தொடர்ந்து ஆசிரியர் செந்தில் ஆதி திராவிடன் மேம்பாட்டிற்கு புதுவை அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கினார். நிறைவில் ஆசிரியர் கணபதி நன்றி கூறிய நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் கிளினிக் நடத்திய மருந்தாளுநரின் தவறான சிகிச்சையால் 1.5 வயது குழந்தை பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பன்னீர்செல்வம் தனது மகன் கௌசிகனுக்கு தீக்காயம் ஏற்பட்டதில் நெறிக்கட்டி காய்ச்சல் அடித்ததால் குழந்தையை மடுகரையில் மருந்தாளுநர் வீரபாண்டியன் நடத்தி வரும் கிளினிக்கிற்கு கொண்டு சென்றனர். அப்போது மருந்தாளுநர் ஊசி போட்டு சரியாகிவிடும், பயப்பட வேண்டாம் என்று கூறியதால் குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியே வந்தபோது குழந்தை மயங்கி விழுந்து தலை துவண்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் குழந்தையை மருந்தாளுநரின் அறிவுறுத்தலின்படி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றபோது குழந்தையை பரிசோதித்த செவிலியர்கள் குழந்தை சீரியஸாக இருப்பதால் புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு கூறியதால் அவர்கள் எல்லைப்பிள்ளைச்சாவடி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக கூறினர். இதனை அறிந்த குழந்தையின் உறவினர்கள் மடுகரை கிளினிக்கிற்கு சென்றபோது வீரபாண்டியன் கிளினிக்கை பூட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இதுகுறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் போலீசார் தலைமறைவான மருந்தாளுநரை தேடி வருகின்றனர். தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்த சம்பவம் நெட்டப்பாக்கத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பகுதி மக்கள் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழாமல் இருக்க தனியார் கிளினிக்குகளில் அதிரடி சோதனை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். புதுவை கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா கோவிலில் உலக நன்மை வேண்டி யாக பூஜையும் காயத்ரி மந்திர ஜெப வேள்வியும் நடைபெற்றது. புதுவை கருவடிக்குப்பத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ குரு சீதானந்த சுவாமிகள் கோவிலில் உலக மக்களின் நன்மை வேண்டி சிறப்பு யாக பூஜை காயத்ரி மந்திர ஜெப வேள்வி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு யாக பூஜையும் ஹோமமும் தொடர்ந்து காயத்ரி ஜெப வேள்வியும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வழிபட்டனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் இசைக்க சிறப்பு பூஜைகள் நடந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.